வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல். குருவே சொல்லும். தந்தைதான் ஈரீர் ஒன்று சேர்ந்து தலைத்த உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈரீர் வினைகள்லாம் மனமே அற்ற அளித்த பதிவுகள்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திரு வடிவை வணங்கி வாழ்த்தி வாழ்வோம். குருவே சரணம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு தானே 5வது நாள் நினைக்கிறேன். இந்த வார விழாவில் 5வது நாள். எல்லோருக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த அரங்கத்தில் அமைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அருள் தொண்டர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் இந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்ததுலேருந்து இது அதிகமான ஈடுபாடு இருந்ததில்ல. எனக்கு இந்த ஒரு வருஷம் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கேன். நிறைய இது நம்மளாம் நடத்தியிருக்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா போன வருஷம் எங்கள் அப்பா வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு எண்ணத்துக்கு எவ்வளோ ஒரு சக்தின்னு பாருங்க. அப்போ புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும்னு இங்கே சொல்லியாச்சு. அப்போ எனக்கே தெரியாமல் அவர்கிட்ட போய் எங்கள் ஐயா போய் சொன்னாங்க, என் மயனை போய் மேடையில் பேச சொல்லு. என் மயனை பேச சொல்ல எனக்கு தெரியாது. அவர் அண்ணா உங்கள் அப்பா உன்னை பேச சொல்கிறாருனாரு. அவர் அவ்வாட்டு சொல்லுவாங்க, அவங்க பாட்டு திருங்க நான் பாட்டு வேலை பார்க்குறேங்க. திருப்பி இல்லைனா நன்றி உரையான்னு சொல்லு. நான் நன்றி ஒன்று வேணாங்கன்னா மறுபடியும் எங்கள் ஐயா வர சொல்லி இங்கே சொல்லி பேச நன்றி உரை நான் சொல்லிட்டேன். நன்றி உரை சொல்லிட்டு கீழே போகும்போது எங்கள் ஐயா கூப்பிட்டாங்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அன்னைக்கு பேசுனது நம்முடைய விஷன் டைரக்டர் கே பெருமாள் ஐயா. அந்த மாதிரி பேச சொல்ல அங்கே ஒரு பெரியவர் பேசினார், அதே மாதிரி பேச சொல்லுமே. பரவாயில்ல, நான் அப்பயே சொன்னேன் எங்கள் ஐயா சொல்கிறத கேட்கல சொல்லி. அப்போ அவங்களுடைய எண்ணம் இன்னைக்கு இந்த வருஷம் என்னை பேச வச்சு. நாங்கள் எப்பொழுதும் பேராசிரியர் செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷமா இதை அரேஞ்ச் பண்ணி இது நடத்துறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னதாகவே நான் அரேஞ்ச் பண்ணிடுவோம். சரிங்களா? அவருடைய எண்ணத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தின்னு பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க நான் இருக்கும் பொழுது இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய எனக்கு முன்னோடிகள். அதுவும் இன்னும் 2-3 பேருக்கு உடல்நிலை சரியில்லை. கிருஷ்ண ஐயா, முருகன் ஐயாவுக்கு எனக்கு வரல, கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. கூப்பிட்டு பேசினேன், வர முடியல. அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதற்கு எல்லாத்துக்கும் உதாரணமாக எனக்கு குருவாகவும் எனக்கு தந்தையாகவும் இதிலிருந்து அவர்கிட்ட வந்து பேச்சு கம்மி, சக்தி அதிகம். கோயந்து சமயட்ட அவர்கிட்ட நிறைய தொடர்பு உண்டு. அந்த இதில் நாங்கள் மன்றத்தில் வந்து எப்போ காசு கேட்டாலும் தருவார். எங்கிட்ட இருந்து கொடுப்பாருன்னு தெரியாது. மன்றத்தில் எப்போ கேட்டாலும் தருவார். இந்த கட்டட பணிக்குள்ள மிகவும் உயர்ந்த மனிதர், நல்ல ஒரு மனிதர். அதான் இன்னைக்கு வந்தனே எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரிங்களா? சரி, இப்போ தலைப்புக்கு போயிடுவோம். இப்போ 16 செல்வங்களை பற்றியான இது சரி. நான் பாட்டுக்கு கல்யாணம் காலத்துக்கு வாழ்த்திக்கிட்டு இருந்துச்சு. அவர் பாட்டு கூப்பிட்டு நீ என்னடா வாழ்த்திக்கிட்டு இருக்க, அதுக்கு விளக்கத்தை சொல்கிறான்ட்ட. இப்போ நீ பார்த்தீங்கன்னாக்க 16 செல்வத்துக்கு விளக்கம். பொதுவாக 16 செல்வம்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாண வீட்டில் வாழ்த்துறாங்க, காது குத்து வாழ்த்துறோம். நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி வாழ்த்துறாங்க. அதில் நல்ல விஷயம் இருக்கும். சிலர் அவங்க மனசுக்கு எது பட்டுச்சோ அதை சொல்லி வாழ்த்துவாங்க. வாழ்த்துறதுங்கிறதே பெரிய சக்தி வாய்ந்தது தான். வாழ்த்தும் பொழுதுதான் நம்முடைய மனதனுடைய அலைச்சொல் தன்மையாக இருக்கும். அப்ப தன்மையாக இருக்கும்போது தான் அந்த சொல் இறைவனை சார்ந்த சொல். சரிங்களா? அப்படிங்கும்போது எப்படி வாழ்த்தினாலும் பரவாயில்ல, நிறைய பேர் வாழ்த்துவாங்க. அதுல நல்ல விஷயங்கள் நிறைய உண்டு. ஆனால் நிறைய விஷயத்துக்கு விளக்கம் தெரியாது. இப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க மனவளக்கலையில வாரதுக்கு முன்னதாக நம்ம நினைச்சிருப்போம் நம்ம தான் பெரிய புத்திசாலின்னு சொல்லி. ஆனா இங்க வந்த பிற்பாடு தெரியும் 1000 விஷயத்துக்கு இதுல விளக்கம் உண்டு. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் 1000 இருக்கும். ஏன்னு கேட்டோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க பழக்க கல்வி, வாழ்க்கை கல்வி. இப்போ வெளியில் இருக்கிறது ஏட்டுக்கல்வி, தொழில் கல்வி. அவங்க எவ்வளவு உயர்வான நிலையில் படுத்திருந்தாலும் இது வேறு அது வேறு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படிங்கும் பொழுது நம்ம சின்ன பிள்ளைல 16 செல்வம்னா என்ன நினைப்போம்? அக்கா சொன்னது மாதிரி 16 பெற்று பெருவாள் வாழ்க. இப்போ எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா 16 பெற்று பெருவாள் வாழ்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்பேன். அது அப்படித்தான் சொல்லுவோம், 16 வெள்ளையை 10 சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா எங்க அம்மாவோட ஐயாவுக்கு 20 உள்ள 2 பொண்டாட்டி 20 உள்ள. அப்ப என்ன நினைச்சிருச்சு? அப்ப அந்த சொல்லி எங்க அம்மா தர்மமே நிச்சயம்னு இருப்பா. அப்ப எல்லாம் 10 புள்ள 20 புள்ள பிறகு அவங்க வாட்டுக்கு வீடு வாசலாம் அது வாட்டுக்கு கூறிக்கிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்ப நான் அப்படித்தான் நினைச்சேன்.
என்னடா 16 பிள்ளை எங்கிட்டு இங்கிட்டு இப்பெல்லாம் நடச்சு பார்த்தா நடக்க முடியுமா? 2 வச்சே பெரிய விஷயமா இருக்கு, சண்டையும் சத்தமா கிடக்கு. 16 பிள்ளைய வச்சு எங்கிட்டா கட்டி காப்பாத்துறது? சரி போச்சு. சரி அப்ப இங்க வந்தாச்சு. இப்ப 16க்கு விளக்கு இருக்குங்க. அப்ப 16 பிள்ளைகளுக்கு என்னது? ஆனா அந்த காலத்துல அப்படித்தான் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பூரா நல்ல மனிதர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம 2 பிள்ளை 10 வளர்க்குறதே கஷ்டம். அதுவல்ல மகரிஷி பாத்தீங்கன்னாக்க 16 செல்வம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஞான களஞ்சியத்துல படிச்சீங்கன்னா தெரியும். நிறைய வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த வாழ்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாழ்த்து. இப்ப கல்யாணத்துக்கு ஒரு வாழ்த்து, மணமக்களுக்கு ஒரு வாழ்த்து, அதுவோ தனிப்பட்டு வீடு புதுசா குடி வரணும்னா அதுக்கு ஒரு வாழ்த்து. இந்த மாதிரி இந்த வாழ்த்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம சொல்றது கல்யாண மணமக்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து. அதுபோக இன்னைக்கு பொதுவா எல்லாத்துக்குமே இந்த வாழ்த்து சொல்லலாம். சரிங்களா? இப்ப 16 செல்வம்னா என்ன? இப்ப விளக்கத்துக்கு ஒரு சொல்றான். இப்ப சின்ன பிள்ளைல நிறைய விஷயம் பரவாயில்லைங்க. இங்க போவேன் ஆஸ்பத்திரிக்கு ஊசோட எங்க அம்மா கூட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, விளக்கம் தெரியாதுன்னு சொல்றேன். 16 செல்வத்துக்கு விளக்கம் என்னங்கிறது தெரியாது. பொது ரீதியா விளக்கம் தெரியாம நம்மள இருந்தோமா இல்லையா? அப்போ ஊசியோட போவோம். ஊசியோட போகும் பொழுது எங்க அம்மா அப்ப ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது டாக்டர் இருக்க மாட்டாரு. அப்ப டாக்டர் கேட்டோம்னாக்க எங்கம்மா டாக்டர் வேண்டா டிஃபன் சாப்பிட போயிருக்காங்க. அப்ப எங்க அம்மாட்ட கேட்பேன், டிஃபனை எப்படி சாப்பிட முடியும்? என்னங்கிறாரு தெரியாது. டிஃபன்னா என்ன? அப்ப கிராமத்துல வர்றது தானே. எங்க அம்மாட்ட கேட்பேன், டிஃபனை எப்படி சாப்பிட முடியும்னா அது சொல்லு டாக்டர் இல்ல, அது போல சாப்பிட்டான்னு சாப்பிட்டேன். டாக்டர் எப்படி கடிக்க முடியும்? திருப்பி இதை விடக்கூடாதான்னு சொல்லி ஒரு நாள் என்ன ஆயாச்சு, நர்ஸ்டே கேட்டாச்சு, கேட்காம விடக்கூடாது சொல்லி. ஏமா டிஃபன்னா எப்படி சாப்பிட முடியும்? டிஃபன் சாப்பிட போக தெரியாத உனக்கு? அதுதான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். அப்படின்னா இட்லி தோசை. ஏமா இட்லி தோசைத்தான் டிஃபன் சாப்பிட்றதா? தடப்பாடி தெரியாத. அப்ப தெரியாத விஷயங்களுக்கு விளக்கம் இல்லாமே போயிடும். அந்த மாதிரி இப்ப 16 செல்வங்களுக்கும் என்ன ஒரு கலம். சரிங்களா? இப்ப முதல் முறையா இறை உணர்வுனா இறை உணர்வுனா நான் இறை உணர்வு ஃபர்ஸ்ட் 16 சொல்லிடுறேன். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள் பேரு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் 16 பெற்று கடைசியில அவ என்ன சொன்னாலும் சரி தொற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி அவனுக்கு ஒரு வணக்கம் போடும். சந்தோஷமா இருக்கட்டும் அவனுக்கு. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இறை உணர்வுனா என்ன? இயற்கை உணர்ந்து வாழ்தல், அதன் இயக்கம், கருணை, செயல் இவற்றில் முரண்படாம வாழுதல், இவை அனைத்தும் இறைவன் அடையக்கூடிய வழிகள். இயற்கை வாழுதல், அதன் இயக்கம், கருணை இவற்றில் முரண்படாம வாழ்வதே இறைவன் வழி. அப்ப இறைவன் வழியே என் வழி என்று உணரும் பொழுது, இறைவன் வழியே என் வழி என்று உணரும் போது எல்லாமே இறைவனாக தெரியும். எல்லையுமே இறைவனாக தெரியும். அப்ப எல்லாமே இறைவனாக தெரியும் பொழுது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதை பஞ்சபூத நாகத்துல சொல்லுவோம்ல, இந்த பிரமே அனைத்து உயிர்களாம் வந்துள்ளதை உணர்ந்து எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்விக்காமலும், எங்கு எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவுக்கு நம் செயலை ஒழுங்குபடுத்தி கருணையோடு வாழ முயல்வோம். அப்ப இந்த இயற்கையே இறைவனாக தோன்றும் பொழுது அந்த இறைவனே எல்லா உயிர்களாக வந்ததை உணர்ந்தோம்னாக்க எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கணும். அப்படின்னா அதுதான் மகர சொல்லியிருக்காங்க. அப்ப துன்பம் செய்யாமல் இருக்கும்னா ஒழுக்கத்தோடு வரும். அந்த ஒழுக்கத்துக்கு தனக்கோ பேருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் ஒழுக்கத்தோடு வாழ்றது. அப்படி ஒழுக்கத்தோடு வாழும் பொழுது என்ன ஆகுது? தனக்கோ பேருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ எண்ணம் சொல் செயல் இவை அனைத்திலும் ஒழுக்கத்தோடு வாழும் பொழுது நம் மனதில் 5 வகை கடமைக்கும். 1 தான், குடும்பம், சுற்றம், ஊரார், இந்த உலகம் சொல்லு 5 வகை கடமையில் நெறி பிறழாமல் வாழ்வதே ஈதல் சொல். அப்ப ஈதல்னா அடுத்தவருக்கு கொடுத்து உதவுதல், அதைத்தான் அறநெறி. இப்ப நம்ம உலக சமுதாய சேவாசகங்களுடைய தலைவர் ஐயா பேசுவாங்க, எடுத்தனே அறம் சார்ந்து வாழ வேண்டும், ஒழுக்கம் சார்ந்து வாழ வேண்டும். எடுத்தனே சொல்ல, யாரு அறம் சார்ந்து வாழ்கிறார்களோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், ஒழுக்கம் சார்ந்து வாழ்கின்றார்களோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். இதுல பாருங்க, அதில் சொல்லி ஒழுக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராசை எழுத்த ஒழுக்கம். அப்படின்னா ஒழுக்கம்னா நம்ம எப்படி இருக்கணும்?
அங்கேருந்து நான் வருஷம் நான் சொந்தமாக டூர் எங்கேயாச்சும் போவேன், குடும்பத்தில் கூப்பிட்டு. அப்போ கூப்பிட்டு போகும்போது இங்கேருந்து எங்கே ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போனோம். திருச்செந்தூர் போயிட்டு அடுத்து கன்னியாகுமரி போக எனக்கு இந்த சுற்றுலாத்தலத்திலே மிக பிடிச்சது கன்னியாகுமரி. கன்னியாகுமரி அதே மாதிரி விவேகானந்தர் கோயில், விவேகானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னியாகுமரிக்கு போகணும்னு சொல்லி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். நிற்கும் பொழுது ஒரு கூட்டம் திப்பு திப்பு திப்புன்னு ஓடுது. எந்த பஸ்ஸை பார்த்தாலும் ஓடுறேன், குடும்பமே ஒரு 10 பேர். மறுபடியும் இங்கிட்டு ஓடுறேன். கடைசியில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஒரு வழியா 2 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்து பஸ்ஸில் பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஒரு பாவம் 2 பேர் அவங்க உட்காந்துட்டாங்க. அந்த சீட்டில் வந்து அந்த 10 பேர்த்துல 2வது உட்காந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு 65 வயசு இருக்கு. பேரன் பெத்தி உட்கார சொல்லிட்டு இது நான் போட்ட சீட்டு எந்திரிக்குது. அந்த அம்மா எதுவுமே வசமா உட்காந்துருக்கு. 2 பேர் எந்திரிக்கிறா என்ன சொல்றாங்க. அதோட பேத்தி அங்கே உட்காந்து இருந்தது எந்திரிச்சு அங்கிட்டு போய் உட்காடுறேன். அதை சொல்லு போகக்கூடாதுங்குது. அதை அங்கனுக்குள்ளே உட்காருங்குது. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரமா போயல சண்டை. ஆனா 4 மொட்டை விட்டுருக்குங்க திருச்செந்தூர்ல. நானும் பொறுத்து பார்த்தேன். நான் மனவளக்கலை பயிற்சி எடுத்துருக்கேனா இல்லையா? ஆனா கிராமத்துக்காரனா இருந்தாலும் இதை ஒழுக்கம் சார்ந்தது, இதை மனசார நான் உள் வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அவகிட்ட கேட்டேன், எங்கம்மா போயிட்டு வரீங்க? திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு எதுக்கு போயிட்டு வரேன்? மொட்டை வடை போயிட்டு வரேன். மொட்டை வடத்துக்கு எதுக்கு போனால் நேர்த்தி கடை இருந்துச்சு. நேர்த்தி கடை அங்கே யாரை போய் பார்த்தேன்? முருகனை பார்த்தேன். முருகனை பார்த்து என்ன கும்பிட்டேன்? நல்லா இருக்குன்னு சொன்ன கும்பிட்டேன். கோயிலுக்கு போனேன்னா கோயிலில் சாமியை கும்பிட்டு வந்தா அதே எண்ணத்தில் வீட்டுக்கு போகணும். இப்போ அங்கே வந்து என்ன செய்யற? சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உன் புத்தி இன்னைக்கு 2 நாளைக்கு இதுலேயே இருக்கு. உனக்கு சிட்டு தானு இதில் உட்காரனே இல்லை. அப்படியா போயிடுச்சு. அப்போ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும், ஒழுக்கம் சார்ந்துவார். சரிங்களா? யாருமே நம்ம மனவளக்கையில் பயிற்சி எடுத்திருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான். வெளியில போய் நம்ம போய் இதில் பயிற்சி எடுத்துருக்கோம்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணமா இருக்குங்கிறது தான். இப்போ நாங்கள் உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறது முக்கியம் அல்ல. முத்துக்குமார் ஐயதான் சொல்லுவார், இப்போ எனக்கு 1000 பேத்துக்கு நான் சொல்லி கொடுத்துருப்போம். 1000 பேத்துக்கு என்னையே தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்னைய வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்கள எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, வெளியில போய் ஒழுக்கமாக நடக்கிறது பெரிய விஷயம். பெரிய யோக்கிய மாதிரி பேசினேன். அங்கே வந்து பேசுகிறான்டான் பாய். இப்போ ஒழுக்கத்தோடு வேணும். அப்போ இயற்கை உணர்ந்து வாழ்தல் மிக அவசியம். இந்த இயற்கையே அனைத்துமாக வந்திருக்குன்னு சொன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டோம். சரியா? அதுக்கடுத்து கல்வி. கல்விங்கிறது இறை உணர்வுக்கு அடுத்து கல்வி. கல்விங்கிறது 4 வகையை சொல்லுவார். ஒன்று ஏட்டுக்கல்வி, இன்னொன்று அதுக்கடுத்து தொழில் கல்வி, இன்னொன்று வாழ்க்கை கல்வி, இன்னொன்று ஒழுக்க பழக்க கல்வி. அப்ப மகரிஷி சொல்றாங்க, நாம் இன்னைக்கு வேண்டது என்ன கல்வி? ஒழுக்க பழக்க கல்வி. அந்த கல்வி எப்பேற்பட்ட கல்வியா இருக்கும் அதைத்தான் இதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு நம்ம படிக்கிறோமா இல்லையா? இது உள்ளுணர்வு கல்வி. இதுக்கு தான் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடியே, மகரிஷிக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மகான்கள் இருந்திருக்காங்க. அதை எளிய முறைப்படுத்தியது தான் மகரிஷி. நிறைய பேர் தான் வடிவமைச்சு கொடுத்தவர் தான் மகரிஷி. அப்ப மகரிஷிக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இப்ப நம்ம கல்வி எப்பேற்பட்ட கல்வியா இருக்கணும்னு சொல்றாரு. மனிதனுக்குள் புதைந்து கிடக்கும் பூரணத்தை வெளிப்படுத்துவதை கல்வி என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இன்றைய கல்வி திட்டம் மனிதனை இயந்திரமாக மாற்றிவிட்டது. நாம் அமைக்கும் கல்வி நாடு முழுவதற்கும் பொதுவாக கல்வியாக விளங்க வேண்டும், ஆன்மீகத்தை கொண்ட கல்வியாக விளங்க வேண்டும், தேசிய பண்பாட்டு கல்வியாக விளங்க வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாழ்நாள் முழுவதும் உங்களால் ஜீரணிக்க முடியாத செய்தியை மூளைக்கு கொண்டு போய் திணிப்பதற்கல்ல கல்வி. வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற, மனிதனை உருவாக்குகின்ற, குணத்தை மேம்படுத்துகின்ற, கருத்துக்களை ஜீரணம் செய்யத்தக்க கல்வியை நாம் வேண்டுவது. ஒழுக்கம், மன வலிமை, விரிந்த அறிவு, தன்னம்பிக்கை இவற்றையெல்லாம் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் சுவாமி விவேகானந்தர். இந்த கல்வி கூட எங்க இருக்கு? உலகத்துல எங்கேயுமே இல்லை, நம்ம இதுலதான். இந்த உள்ளுணர்வு கல்வி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. சரிங்களா? இதை கரெக்டா பயன்படுத்தி நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். அந்த 10 வயசு 13 வயசு 15 வயசு 20 வயசு உன் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் தலைமுறை நல்லா இருக்கணும், உன் சந்ததி நல்லா இருக்கணும்னா நேரம் ஒரு வருஷம் கொண்டு போய் படிக்க வைங்க. 1 வருஷம் கொண்டு போய் படிக்க வைங்க, உன் சந்ததியே நல்லா இருக்கும். அப்ப நம்ம கல்வி வேண்டுவது மனவளக்கலையை மனசார படிச்சா போதும், அந்த கல்வி உங்களுக்கு 100 மடங்கு பயனளிக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இறையுணர்வு, அறநெறி, கல்வி. அதுக்கடுத்து தனம், தானியம். தனம்னா பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்? பொன் பொருள் செல்வம். தானியம்னா நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சொல்லி மேலோட்டமாக நினைக்கிறோம். இதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில எல்லா பேர்களும் எல்லா செல்வங்களும் கிடைக்க வேணும்னு நினைக்கணுமா? செல்வங்கள்ல எல்லா பேர்களும் எல்லா செல்வங்களும் வளங்களும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தனம், தானியம்ங்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமானது, இளமை, வலிவு, துணிவு.
அப்ப இந்த மகரிஷியுடைய வாக்கியம் பூரா அந்த 16 செல்வங்களும் அடுக்கடுக்காக வரும். அப்ப நல்ல திறமை சார்ந்த டைரக்டர் எடுக்கிற படமெல்லாம் சரிங்களா, ஒரு சீனை கட் பண்ணா இன்னொரு சீன் ஓடாது. அதெல்லாம் ரொம்ப அனுபவமா ஆராய்ச்சி பண்ணி சினிமா பார்த்தேன். இப்பெல்லாம் சினிமாவுக்கே போறதில்லை. எடிட்டிங் யாரெல்லாம் படத்துக்கு போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கதாநாயகன் யாரு, அதுக்கடுத்து அது யார் டைரக்டர், அதுக்கடுத்து யார் இசையமைப்பாளர், அதுக்கடுத்து யார் ஒளிப்பதிவாளர், அதுக்கடுத்து யார் எடிட்டிங், ஆகவே வெட்டி விட்டுருவாங்க. தப்பா வெட்டிட்டாங்கன்னா படம் நல்லா இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு அதே மாதிரி மகரிஷியுடைய இது ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். கைப்பயிற்சி வேணா கைப்பயிற்சி காலில் வந்து முடியும், கால் பயிற்சி வேணா அதுக்கடுத்து மூச்சு இந்த பயிற்சி விடு. இப்ப ஒவ்வொன்றா ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று செய்ய முடியாது. இந்த 16 செல்வத்தி அப்படி அறிவு சார்ந்து ஒன்னொன்னா அடுக்கடுக்கா வரும். சரிங்களா? இந்த தனம் தானியத்துக்கு அடுத்து அதுக்கடுத்து இளமை வலிவு துணிவு. அப்ப இளமையோடு இருக்கும்னா என்ன செய்யறது? நம் இளமையோடு இருக்கும்னா உடலாலும் உயிராலும் மனதாலும் இளமையோடு இருக்க வேண்டும். அதுக்குதான் மகரிஷி 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு காயக்கல்ப பயிற்சியை கொடுத்துருக்காங்க. 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு காயக்கல்ப கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த காயக்கல்ப பயிற்சியை நாம் செய்யும் பொழுது உடலாலும் உயிராலும் மனதாலும் இளமையோடு இருப்போம். அப்படி இளமையோடு இருக்கும் பொழுது நம் மனதில் என்ன தோன்றும்? இது ரொம்ப முக்கியம். பணிவு வலிவு துணிவு கனிவு அன்பு. இதைத்தான் மகரிஷி அவங்க துணிவு என்கிறார். பணிவு வலிவு துணிவு கனிவு பணிந்து வாழக்கூடிய பண்பு கனிந்து வாழக்கூடிய அன்பு, இதைத்தான் துணிவு என்கின்றோம். இந்த காயக்கல்ப பயிற்சியை செஞ்சோம்னா பணிவு வலிவு துணிவு கனிவு கனிந்து வாழக்கூடிய அன்பு, இதைத்தான் துணிவு என்கின்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க நன்மக்கள் பேரு. அப்படியே நன்மக்கள் பேருங்கிறது மிக அவசியம். யாரெல்லாம் உடற்பயிற்சி பண்ணி காயக்கல்பம் பயிற்சி பண்ணி தியான பயிற்சி பண்ணி அகத்தாய்வு பண்ணி தற்சோதனை பயிற்சி பண்ணி அவங்க பண்ணிக்கும் பொழுது அவங்களுடைய கருமையும் தூய்மையில் இருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் யாரெல்லாம் பண்றாங்களோ அப்படி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அதுக்கு பேர்தான் நன்மக்கள் பேரு. இந்த குழந்தைகள் யாருக்கு? இறைவனுக்கு சமமானவர்கள். அவங்ககிட்ட எந்த கெட்ட சொல்லி இருக்கும்போது அதுக்கு தெய்வத்துக்கு சமமானவர்கள். அப்படிப்பட்ட குழந்தை பிறக்க வேண்டும்னா நம்முடைய கருமையும் தூய்மையாக இருக்கணும். அந்த தூய்மையாக இருக்கிறதுக்கு என்னன்னு நான் சொன்ன பயிற்சியை எல்லோரும் செய்யணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அறிவில் உயர்ந்தோர் நட்பு. அறிவில் உயர்ந்தோர் நட்பு இது பாத்தீங்கன்னா மகரிஷி சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை உண்டு. இது வள்ளல் பெருமானுடையது. நான் வள்ளலாறுதலே இருந்து. சரிங்களா? என்னுடைய இது பேரே கம்பெனி பேரே அருட்பெருஞ்சோதின்னு வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டேன்னா என்னுடைய தாக்கம் என்னுடைய கருமையும் சரியில்லாட்டினா என்னுடைய பாதப்பகுதி சரியானதான் அது இறைவனை சார்ந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் திருப்பதியில் போய் காணிக்க நிறையா போடுவாங்க. அவங்க தொழில் செய்யலாட்டினா சாமி பேரில் போடுவாங்க. சாமியை பார்ட்னராக சேர்த்து இவங்களுக்கு 1000 ரூபா அடைச்சுன்னு வச்சுங்க, இவங்களுக்கு ஒரு 500 ரூபா இல்லாட்டினா 800 ரூபா எடுத்துட்டு 200 ரூபாய் அங்கே போடுறது. ஆனால் இவர் கையில் காசு கொடுத்தா தூக்கி குளத்தில் எறிஞ்சு விட்டுருவார். வள்ளலார் எவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு போய் உதவிக்கணும். அப்படிங்கிற வள்ளலாருடையது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி இந்த உலகத்திலே இறைவனுக்கு முதல் பேர் வச்சது வள்ளலார். இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அறுப்பதுன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுமா? சொல்றவங்களுக்கும் அது பாதுகாப்பு, வளையம் போட்டது மாதிரி நம்மளுக்கும் பாதுகாப்பு. நம்ம பெரிய சொல்லும் அவங்க பேர சொல்லும் அந்த பேரை வச்சுவேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அப்பேற்பட்ட நட்பு இருக்கக்கூடாது. அப்ப நம்ம பழகக்கூடிய எப்படி நட்பா இருக்கணும்? அறிவில் உயர்ந்தோர் நட்பா இருக்கணும், மிக தெளிந்தவர்களாக இருக்கணும், ஞானிகளாக இருக்கணும், விஞ்ஞானிகளாக இருக்கணும். அப்படி இருந்து அவங்க கூட பழகணும்னா அப்பதான் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாறு மடக்கும். மகரிஷி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, எச்செயலை எக்குணத்தை எச்செயலை எப்பொருளை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போரின் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். யார் ஒருத்தர் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறது. 10 பேர் நம்ம சொல்லுவோம், யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க புத்தி வரும். 4 பேர் நல்லா அறிவா பேசுனா பேசு, 4 பேர் புறணி பேசுனா பேசு, நிறைய யோசிப்பான். அதனால வீட்டில் அதிகமாக உட்கார விட மாட்டேன். அதுபோக இன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, என் பொண்டாட்டியை பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறது அதோட பெரிய விஷயம். நானும் கொஞ்சம் பயமாக இருக்குமில்ல. இந்த ஒரு படத்துல சொல்லுவேன், என் பொண்டாட்டி வர மட்டும் எழுதி போடுங்க சர்ரசுன்னு, அப்புறம் கேளுங்க அடியா எப்படி அடிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி ஏன்னு கேட்டா நான் பேசுவேன். ஏன்னு கேட்டா அது என்னை விட படிச்சது. இப்போ நான் என்ன செயல் செஞ்சாலும் எப்பயும் சம்சாரத்துக்கு தெரியும். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்ப அறிவில் உயர்ந்தோர் நட்பு நம்மளுக்கு மிக அவசியம். அப்படி அவங்ககிட்ட இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துடும். குணாதிசயங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துடும் பொழுது நம்ம கிட்ட அருள் செல்வமும் பொருள் செல்வமும் தேடி வருங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அருள் செல்வம் அல்ல பொருள் செல்வம் இருக்குது. பொருள் செல்வத்தை தேடித்தான் அனைவரும் ஓடுறாங்க. ஆனா அருள் செல்வத்தை யாரும் தேடவில்லை. அருள் செல்வம் இருந்தால் எல்லா செல்வமும் தானாக வரும். அதுக்குத்தான் அறிவில் உயர்ந்த நட்புங்கிறது மிக அவசியம். சரிங்களா? அதுக்கடுத்து அன்புடைமை, அதுக்கடுத்து இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள் பேரு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை. வரிசையா வரும். நீங்க உட்காந்து யோசிச்சீங்கன்னாக்க அடுக்கடுக்காவரும் அதுல இருந்து இதுல இருக்கு. ஒருவர் அன்பானவர்களாக இருந்தா அவரிடம் இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் இரக்கத்தையும் மறைக்கவே முடியாது. ஒரு அன்பானவரா இருந்தா அவர்கிட்ட இருக்க அன்பும் கருணையும் இரக்கத்தையும் மறைக்கவே முடியாது. தனக்கென்று எதுவுமே வச்சுக்கிற மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொடுத்துருவாங்க. இறக்கப்படக்கூடிய ஆளுங்க கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன். எவனுமே அந்த அன்பு நிறைந்தவங்கள எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை, தானா வந்துடும். 10 பைசா வந்தா அந்த நீ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. அப்ப அன்பு என்பது இறைவனால் வரப்பட்டது. அன்பு உள்ளவர்கள் என்றும் உயர்வான நிலையிலே தான் இருப்பாங்க. தாழ்வான நிலைக்கு போகவே மாட்டாங்க. எனக்கு இந்த ஒரு 10 ரூபா கொடுக்கணுமா செய்ய, எனக்கு கடவுள் கொடுக்கட்டும், நான் தாரேங்கிறவனுக்கு எந்த காலத்திலும் என் கடவுள் உதவி செய்ய மாட்டேன். ஆனா சிலர் கஷ்டப்படுறது மாதிரி இருக்கும். நல்லா அன்பா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க. ஆனா கொடுக்கணும்னு நினைப்பாங்க, காசு இருக்காது. ஆனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும், அவருடைய உறவு சந்தோஷமா இருக்கும். அப்ப உன்னை இழந்து இன்னொன்னு பெறலாம். அப்ப அன்பானவனுக்கு என்னைக்கு அவன் உறவும் குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. அப்ப அன்புங்கிறது மிக அவசியம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியம் அகத்தவம். இது 12வது அகத்தவம். அகம்னா என்னங்க? நம்முடைய உள்ளம். அப்ப இந்த அகம் பிளஸ் தவம், அகத்துக்கு உண்டான தவம். சரிங்களா? அகத்துக்கு உண்டான தவம். அந்த அகத்துக்கு உண்டான தவம் எது? ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன தவம் கொடுத்தாங்க நம்மளுக்கு? ஆக்கினை. 2வது துரியம். 3வது துரியாதீதம். இந்த ஆக்கினைங்கிறது தன்மயம் உள்ளது, தன்மயமாகி விழிப்பு நிலையில் இருப்பது ஆக்கினை. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க நிலை பேரறிவு துரியம். அதுக்கடுத்து நிலையற்ற பேரறிவு துரியாதீதம். இந்த 3 தடவும் சேர்ந்தா இந்த மனதை என்ன செஞ்சாலும் அதை சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. இதைத்தான் ஒரு கவியோட சொல்லியிருப்பாங்க. நான் பாட்டு அதை படிச்சுக்கொள்ள ஒரு சாச்சு 5-6 வருஷம் ஆச்சு, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவே, அகத்தவமே உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி, அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பெறலாம், அகத்தவத்தால் வீடு நுறந்து அமைதி பெற்று இன்பெறலாம், அகத்தவத்தால் ஆளுமை பேரறிந்திடலாம், அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம், அகத்தவத்தால் அனைத்து உயிரின் அறிநிற்பை பெற்றுடலாம், அகத்தவமே ஒரு தீவினை அகற்றும் எளிய முறை பயிற்சியாகும். 2 பேர் இருக்கே தெரியல. அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் ஓர் முடிவு. அப்ப இந்த யாரு இந்த பாடலுக்கு அர்த்தமா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க அழகு. அகத்தவத்துக்கு அடுத்து அழகு. அழகுன்னா பாரு, நல்லா எல்லாம் நல்லா நினைக்கிறான். நானே சப்பான வந்தேன், வேலைக்கு போயில கேட்பேன். பக்கத்துல ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் மாமா நான் அழகா அவே அழகா? 2 பேருமே அழகு இல்ல. அழகு அங்க உட்காந்துருக்காரு. ஒருத்தர் தச்சுக்கிட்டு இருந்தார், அழகு அங்க உட்காந்துருக்காரு. என்ன அதே என்ன பண்ண அழகா இல்ல, அவர் வேறு அழகு அங்க உட்காந்துருக்காரு. அப்ப அழகுன்னா என்ன? அதாவது உள்ளிருப்பது அக அழகு, வெளியில இருப்பது புற அழகு. அப்ப மனிதனுக்கு எது இருக்கணும்? அக அழகு. அப்ப அகம் என்பது உள்ளம், உள்ளம் என்பது எண்ணம், மனம் என்பது எண்ணம். அப்ப எண்ணம் யாருக்கு தூய்மையா இருக்கோ, உயர்வா இருக்குதோ அவன் தான் அழகில் உயர்ந்து. புரியுது? ஆமா, சில பேர் நானு பேசவே மாட்டேன். ஏன்னாட்டா நான் பொறுப்பாசி இருந்தோம்ல, பொறுப்பாசியருக்கு என்ன வேலை நாட்டா அங்கிட்டு உட்காந்து எப்படி பேசுறாங்க, அடுத்த ட்ரிப்பு கூப்பிட மாட்டான். அதுதான் வேலை. இதுக்காகவே நான் பேச மாட்டேன். நிறைய வாங்கி பேச சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களை பூரா குறை சொல்றோம்ல, அப்ப நம்ம கரெக்டா பேசணுமா இல்லையா? சரி சொல்லி பயந்துகிட்டே பேச மாட்டேன். இதுக்கு எதுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு இங்கிட்ட தங்கிட்டு ஓடிக்கிறது, வேற ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்றது. சரிங்களா? அப்படிங்கும் பொழுது யாருக்கு உள்ளமும் மனமும் உயர்வான நிலையில இருக்குதோ அதுதான் அழகு, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்ப அழகு என்பது என்ன? அழகு என்பது எண்ணம் தான். கருணை, நேர்மை, ஆளுமை, மரியாதை, லட்சியம், இந்த அனைத்தையும் உள்ளடங்கியது அழகு. கருமை, நேர்மை, ஆளுமை, லட்சியம் இவை அனைத்தும் உள்ளடங்கியது அழகு. சரிங்களா? அழகு என்பது புற அழகு அல்ல, அக அழகு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க புகழ்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறான், நம்மளை கூட்டாந்து உட்கார வச்சு ஐயா பெரிய வல்லவர், பெரிய நிறைய செஞ்சிருக்காருங்க, ஆமா பொட்டுன்னு 500 ரூபா கொடுத்தா 50 ரூபா வாழ்வுங்க. சரியா? அது கிடையாது புகழ் என்பது. புகழ் என்பது
நாம் செய்யக்கூடிய தொண்டு பிறருக்கு செய்யாமல் அவர்கள் பாராட்டுவதுதான் புகழ். இந்த கொரோனா டயத்துல நான் பெரிய ஒன்றும் பணக்காரன் கிடையாது, ஒரு நடுத்தரமான மனுஷன் தான். ஆனா என்கிட்ட இரக்க குணம் இருக்கு. இரக்க குணம் இருக்கு, கொஞ்சம் நேர்மையானவன். எனக்கு பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷம் எப்பேற்பட்டாலும் தான் கேட்டுருவேன். நான் தப்பு செஞ்சேன்னா மன்னிப்பு கேட்டுருவேன், மன்னிச்சிருக்கியான்னு காலை கூட விழுந்துருவேன். அந்த மாதிரி குணாதிசயம் படுது. அப்ப இந்த கொரோனா டயத்துல வந்து பாக்கணும்னு வச்சுக்கோங்க, வரும்பொழுது எல்லா பேரும் 2 மாசம் 3 மாசம் வந்து எப்படி பூட்டி போடுவாங்க, வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்கிட்ட வந்து 40,000 ரூபா இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த 40,000 ரூபா இருந்து எனக்கு பெரிய விஷயம். சரிங்களா? என்னுடைய காசு 40,000 ரூபா இருந்துச்சு. அவ பாண்டிச்சேரி கிட்ட எடுத்து என் ஒய்ஃப்கிட்ட 10,000 ரூபா ஃபர்ஸ்ட் கையில கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதாவது வந்து இப்ப எல்லாம் தெரியாது, 15 நாளைக்கு அப்புறம் 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் காசு இல்லைன்னு வரும்போது யார் 500 1000 கேட்டாலும் கொடுத்துட்டு கேட்க வேண்டாம், கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறேன். அந்த 10,000 எனக்கே சரியா போச்சு. மறுபடி இன்னொரு 10,000 ரூபாய் எடுத்து, என்னடா 10,000 நம்ம காலி வச்சு குடும்பமே தின்னு ஓட்டாச்சுன்னு சொல்லி என்னடா அந்த காம்பவுண்ட்ல 30 பேருக்கு வெறும் கஷாயமா வச்சு ஊத்தி, கொரோனா வந்தா பூரா இழுத்த மணிக்கு காமிக்கிறாங்களா, போச்சு செத்து போகும்னு சொல்லி எல்லா பேர்த்தையும் கஷாயமா வச்சு ஊத்தி 20 நாளா சிலிண்டரே காலியா போச்சு. எனக்கு மனுஷனுக்கு சண்டை வீட்டுல, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கமாமா, மரியாதை உட்காருன்னு சொல்லி இதுக்கப்புறம் காசு ஊத்தியாச்சு. அப்படிங்கும் பொழுது அந்த காசு முடிஞ்சு மறுபடியும் என்னால் முடிஞ்சது ஒரு 20 பேர்த்துக்கு அரிசி வாங்கி 10 கிலோ அரிசி. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, என்னால் சும்மா இருக்க முடியல. ஏன்னாட்டா நான் இதுல இருந்தவன், மனவளக்கலையில இருந்தவன். எனக்கு பாத்தீங்கன்னா எழுத படிக்கலாம் அவ்வளவு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அனைத்தும் கற்றுக் கொடுத்தது என்னுடைய இறைவனும் நகரசியும் தான். சரிங்களா? நான் எதுவும் பள்ளிக்கூடம் போனது கிடையாது சரியாவே. ஆனா அனைத்து பேரும் கிளாஸ் எடுத்திருக்கேன். எவ்வளவு உயர்வான படிச்சவங்களுக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மனவளக்கலை ஒன்று சான்று. மனவளக்கலை படிச்சா எப்பேற்பட்ட ஆளுக்கும் கிளாஸ் எடுக்கலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன வீட்டுல இருக்க முடியாம யார் வசதியானவங்களோ ஐயாவை தேடி போனேன். ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்க அப்ப இல்ல. ஐயா ஒரு முறை தேடி பார்த்தேன். யார் வசதியானவங்களோ அவங்ககிட்ட பூரா தேடி நாங்கிட்ட கொடுப்பாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும். அப்ப 10 பேர் 20 பேர் 50 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு 10 பேருக்கு வாங்கி கொடுத்தா போதும். அந்த மாதிரி 10 பேர்த்தா என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன். ஆனால் அந்த புகழ் என்னையே சார்ந்தது இல்லை. நான் கேட்டனே கொடுத்தாங்கல்ல, அவங்க யாருன்னே தெரியாது. நான் ஒருத்தருக்கு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன்னா அந்த அரிசி யாரு வாங்கி கொடுத்தாங்களோ, நான் யாரு கொடுக்க போறேங்கிறது தெரியாது. என் மேல நம்பிக்கை வச்சு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படிங்கன்னா அந்த புகழ் யாருக்கு போய் சேரும்? அவங்கள போய் சேரும். அதுதான் உண்மையான இறைவனை சந்திக்கிறது. சரிங்களா? விவேகானந்தர்கிட்ட போய் கேட்பாங்க, சுவாமி அதான் வந்து இறைவனை பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு போய் இப்போ நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், கோயிலில் போய் சிவனுக்கு மூடி நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, நாராயணனுக்கு நல்லா கண்ணு நல்லா இருக்கு, அதெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல நீ போய் அவனுக்குள்ள போய் ஒருத்தன் ரொம்ப முடியாதவனை பார்க்குறியோ, உதவி செய்யறியோ, அந்த இடத்துல நீ இறைவனை பார்க்கலாம். விவேகானந்தர் சொல்வார். எந்த இடத்துல நீ கோயிலில் போய் மூக்கு நல்லா இருக்கு, முடிவு நல்லா இருக்குதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீ கும்பிடக்கூடிய தெய்வம் உனக்கு உதவி செய்யணும்னா, எந்த இடத்துல ஒரு மனிதன் கஷ்டப்படுறானா அவனுக்கு போய் நீ உதவி செய்யணும்னா இறைவனை பார்க்கலாம். நான் கடையில தச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு சாம்பிள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்ற மாதிரி ஒரு நாய் போகுது. அந்த நாய்க்கு ரொம்ப முடியல சீக்கோட இருக்குது. அது கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிக்குது, மறுபடியும் கீழே விழுது. அப்ப என்னால பார்க்கவே முடியல. இந்த மாதிரி காரியம் பூரா என் கண்ணில தான் காமிக்கும். உண்மையில சத்தியமா எனக்கு முன்னாடிக்கு நிறைய சண்டை வரும். எவனாச்சும் தூக்கி ஆஸ்பத்திரிக்கு போறது, ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போறது, அவங்ககிட்ட அந்த இறைவனை வந்து காட்டி கொடுக்கும், இது தூக்கிட்டு போன்னு சொல்லி. அப்ப அந்த நாயினால ரொம்ப சீக்கு வாங்கினது, கீழே விழுகுது. அப்ப நான் என்ன நினைச்சிருப்பேன், என்ன நினைப்பான்? அப்ப நேர சாமி விட்டேன், மகரசி இறைவன் இந்த நாய் இந்த இடத்துலயே செத்து போயிடணும் சொல்லி. ரொம்ப முடியல. அவனுக்குள்ளேயே என் கண்ணு முன்னாடி விழுந்து கடவுள் போது அப்படியே செத்து போச்சு. செத்தனே நான் வேலையை நிப்பாட்டி கரெக்டா 6 மணி சாயந்தரம், பகல் கூட இல்ல, 6 மணிக்கு என் கடையில இருந்து ஒரு சாக்கு அந்த நாயத்துக்கு பொத்தி விட்டு, அடுத்த நிமிஷம் அந்த கம்யூனிஸ்டரை கண்டுபிடிச்சு, அந்த நகராட்சியினுடைய ஏவாவை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போன் பண்ணி, அந்த முனிசிபாலிட்டியில இருக்கவங்களை போன் பண்ணி அவங்கள வர சொல்லி 6:45 அவங்க கையில 200 ரூபாய் கொடுத்து அந்த நாயத்திட்டு போச்சு. ஏன்னாட்டா நம்ம படிச்சதுக்கான அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? அர்த்தம் இருக்குமா இல்ல? ஒரு முறை பாத்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்கா சனாதிபதி. அப்ப அவர் பாத்தீங்கன்னா அமெரிக்க சனாதிபதியோட எத்தனை பேர் போயிட்டு இருப்பாங்க, சனாதிபதியோட எத்தனை பேர் போவாங்க. அப்போ கார்ல போய்கிட்டே இருந்தாராம். காய்கறில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பன்னிக்குட்டி சேத்துல போய் மாட்டிக்கிடுச்சான். சேத்துக்குள்ள மாட்டோம். இவர் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பன்னிக்குட்டியை போய் காப்பாத்தினே இவர் உடம்பு பூரா செகுதியாகி போச்சான். செகுதியாக மறுபடியும் காரில் ஏறி உட்காந்து போயிருக்காங்க. அந்த போட்டோ எடுக்கிறவன், செய்தி வாசிக்கிறவன் எல்லா பேரும் பார்த்து சிரிச்சு இருந்திருக்காங்க. எங்கய்யா நீங்களே ஒரு ஜனாதிபதி, எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தேவையாது,
எதுக்கு நீ அந்த பன்னிக்குட்டியை போய் பன்னி செவதியில தான் கிடக்கு, நீ எதுக்கு அதை போய் காப்பாற்றி விட்டேன்னு அதுக்கு அவர் சொன்னாராம். அந்த பன்னிக்குட்டி நான் வரும்போது உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பன்னிக்குட்டியை நான் பார்க்காம வந்துட்டேன்னா அது வேற விஷயம். நான் என் கண்ணதுக்கு பார்த்துட்டேன், அதனால நான் இறங்கி அதை காப்பாற்றி விட்டேன். என் கண்ணு முன்னாடி அது உயிரோட போயிடுச்சு. இப்போ நான் காப்பாற்றாம வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய எண்ணம் பூரா அங்கதான் இருக்கு, அதை பன்னிக்குட்டி இருக்க செத்து போச்சு அப்படின்னா. கண்ணதுக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான் பார்க்குறான்னாக்க அவனுக்கு உதவி செய்யணும். அந்த உதவி நம்ம பாராட்டுக்குரியதாக இருக்கவே கூடாது. சரிங்களா? அப்பதான் இறைவன் நம்மளுக்கு துணை செய்யும். சரிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கும் பண்பு. மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கும் பண்பு அவங்க எப்பேற்பட்டதாக இருக்கணும்? உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், ஜீவ வித்து குழம்பு. உடல், இந்த உடலை பத்தி தெரிஞ்சிருக்கணும், உயிரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், மனசை பத்தி தெரிஞ்சிருக்கணும், இந்த ஜீவகாந்தத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஜீவ வித்து குழம்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சவங்க தான் அதுல உயர்வா வாழ்றவங்க தான். அதுல வாழ்றவங்க மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு. சரி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொறையுடைமை மிக முக்கியமாக. நிறைநிலை உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலைதான் பொறையுடைமை. சரிங்க. ஒருத்தன் பொறுமையாக இருக்க வேண்டிய உலகத்திலே மிக உயர்ந்தவன். மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போதும் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் பொறுத்து கொள்வதே பொறையுடைமை. அத்தவை என்ன தப்பு செஞ்சாலும் சரி, கடைசியில மகரிஷி என்ன சொல்லியிருக்கா வாழ்த்தும் போது, எதிரியும் வாழ்த்து. நம்முடைய கர்ம உண போகணும்னாக்க எதிரி மூலியமா தான் காமிக்கு. அவன் என்ன செஞ்சாலும் போயிட்டு போறேன், என்ன பண்ணி தொலைஞ்சிருது. சரியா? அப்போ நம்ம கிட்ட நம்மகிட்ட கிடக்கு உள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். அப்போ இவ்வளவு மனசார வாழ்த்து. சரிங்களா? அவன் சொன்னா சொல்லிட்டு போறேன், வாழ்த்திட்டு போ. அதான் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னாக்க பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மகான். பெரிய மகான் அவர்கிட்ட வந்து எல்லா பொருளுமே இருந்துச்சு, புறம் கொடுத்து போட்டு கடைசியில் என்ன தன்னை உணர்ந்து தெருவா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். பிச்சை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வீட்டுல வந்து சாப்பாடு கட்டு இருந்துட்டார். சாப்பாடு வைக்கும் பொழுது ஒரு அம்மா வந்து அவரை பார்த்து பஞ்சு திட்டி இருந்திருக்கு. ஏடா உனக்கெல்லாம் அறிவில எருமை மாடு மாதிரி தண்டி உயரத்துல வளர்ந்துருக்கிறே, இப்படி தெருவா பிச்சை எடுத்துங்கிறேன்னு சொல்லி சத்தம் போட்டுருக்குறாங்க. சத்தம் போடும் பொழுது அப்ப பட்டணத்தார் சிரிச்சாராம். சிரிக்கும் பொழுது என்ன இருக்கு, பக்கத்துல இன்னொரு ஆள் என்ன அந்த அம்மா அப்படி திட்டிக்கிட்டு இருக்கு, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டார். சிரிச்சுக்கிட்டே இருக்கு, மறுபடியும் சிரிச்சிருக்காரு. என்ன திட்டிக்கிட்டே இருக்கு, நீ வாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்டாராம். அப்ப பட்டணத்தார் கேட்டாராம், இது என்ன திருவோடு, இதுக்குள்ள என்ன இருக்கு? சாப்பாடு. இந்த சாப்பாடு ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு? அந்த இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்துச்சு. அவங்க வீட்டு இருந்து ஏன்ட்ட எப்படி வந்துச்சு? நீங்க கேட்டதுனால வந்துச்சு. இப்ப இந்த சாப்பாடு என்கிட்ட இருக்க சாப்பாடு இப்ப என்னுடையது. இதுக்கு முன்னாடி வேறொருத்தருது, அவர்கிட்ட கேட்டதுனால இப்ப என்கிட்ட வந்துச்சு. சரியா? அதை மனசார வாங்கிட்டேன், அதனால வந்துச்சு. இப்ப அந்த அம்மா திட்டுது, நான் வாங்கல. அப்ப யாரோடதுன்னு கேட்டார். அந்த அம்மாவோடது. அந்த அம்மாவை வைக்கிதியா, அதுக்கு நான் சிரிக்கிறேன் நேரம். அந்த அம்மாவை வைக்கிது. அப்ப யாரு திட்டினாலும் அதை மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாவம் அவங்களை சார்ந்தது, நம்முடைய கர்ம வினைகள் கல்வி. இது நாங்களோட மகான் கஷ்டம். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியில போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறு. இந்த ரெண்டுக்கும் ஒரே தான். யார் என்ன சொன்னாலும் சரி அவங்களுக்கு மனசார வாழ்த்து. சரிங்களா? மனசார வாழ்த்துங்க. இப்ப ஒரே இதுக்கு முக்கிய காரணம், இப்ப இந்த 16 செல்வத்தையும் சொல்லியாச்சு. இந்த 16 செல்வங்களுக்கு அடைவதற்கான வழி என்ன? சரிங்களா? அடைவதற்கு வழி என்ன? சரிங்க. என்ன பேச விட்டு 1/2 மணி நேரம் பேச முடியாது. அடுத்த அக்கா வர பேசுன்னு. இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மன்றத்துக்கு வரும் பொழுது எனக்கு முதுகு வலி, அதுக்காக வேண்டிதான் வந்து வந்தனே. எனக்கு டெய்லி உடற்பயிற்சி வேணும்னு இந்த அக்கா தான் உட்காந்துருந்தாங்க. ஒண்ணு, இன்னைக்கு அந்த அக்காவும் நானும் ஒரு பேச, அதுக்கு அந்த இறைவனுக்கும் அந்த அக்காவுக்கும் குருவுக்கும் நன்றி. வரும்போது அவங்க தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த மன்றத்துக்குள்ள. சரிங்களா? இன்னைக்கு பார்த்தேன். அப்படிங்கும் பொழுது இன்னும் ஒரு 2 இது மட்டும் சொல்லி அப்படியே நிறைவு பண்ணிக்கலாம். டைம் இருக்குது, ஐயாவும் பேசல. சரிங்களா? இப்ப சின்ன பிள்ளையில பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்தது 3 பேர், அக்கா தங்கச்சி 4 பேர் செத்து போச்சு. நான் ஒருத்தன் தான். நான் ஆரம்பத்துல இருந்தே வந்து குடும்பம் சார்ந்து வாழ்ந்து வரிசை அப்பயே சொல்லிய பழக்கம் ஆயிடுச்சு. நான் சொல்றது சிலது அதாவது சரியா இருக்கும் 90%. சரிங்களா? சிலது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க, என்னை சார்ந்தது. ஆனா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் குடும்பம் சார்ந்து. இப்ப நாங்க சின்ன பிள்ளையில வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எங்க ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போவோம். 1வது 2வது 3வது 4வது படிக்கும் பொழுது 10 வயசுக்குள்ளிட்ட வயசு. அப்ப இந்த வாத்தியார் இது ஏன்னு கேட்டோம்னா, நிறைய பேர் படிச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம், அவங்க வாழ்க்கையில சரியா இருக்கிறோமாங்கிறதா. அவங்க வாழ்க்கையை சரியா பயன்படுத்துறோமா? அன்னைக்கு பொருளாதாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அதுவும் தான் குடும்பத்தை விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம், காசு நோக்கிதான் இன்னைக்கு முக்காவாசி பயணம் இருக்கு. சரிங்களா?
அப்படிங்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை சரியா கவனிக்கிறா, அவங்க பிள்ளைகளை சரியா கவனிக்கிறா. அப்ப சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகும்போது இந்த வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2-3 பிள்ளைய நெருக்கமா வச்சிருப்பார். அப்ப வாத்தியாரும் நிறைய பேசுவார், நல்லா அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அப்ப எங்க அம்மா வந்து நாங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பம். எங்க அம்மா வந்து கடையில் என்ன காய் வாங்க அந்த சொத்த கத்திரிக்காய் கூறு வெட்டி வச்சிருப்பாங்க. அதை போல வாங்கிட்டு வந்து சூத்தியை நறுக்கி போட்டு அதை போட்டு குழம்பு வைக்கும். அதே மாதிரி அந்த கூறு எதில் கட்டி வச்சிருக்காங்க அதை வாங்கி வரும். அப்ப நான் என்ன நினைப்பேன், அந்த வாத்தியார் விட்டு சாப்பாடை சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கான சாப்பிட்டு போடணும்னு எனக்கு ஆசை. கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு வாய்ப்பு கிடைச்சிச்சு, வாயில வைக்க முடியல. கருமம் இது கடத்தினால் இருந்தோம்னு சொல்லி தெரியல. ஆனா பேச்சு பார்த்தா பள்ளி அப்பனா எப்படி சொராக்குவாங்க வீட்டுல. ஆனா எங்க அம்மாவுக்கு ஆனாவனா கூட தெரியாது, எழுத படிக்க தெரியாது. அப்பதான் நினைச்சேன், அதாவது எங்க அம்மாவுக்கு ஆனாவனா கூட தெரியாது. ஆனா எங்க அம்மா என்ன 7 வயசு வரைக்கும் என்னை தூக்கிட்டே இருந்துச்சு. 6 வயசுல 1ஆவதுலேயே சேர்த்துச்சு. 7 வயசு வரைக்கும் தூக்கிட்டே இருந்துச்சு. நான் 1ஆவது 7 வயசு. ஆனால் என்னை எல்லாமே அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சிருந்துச்சு, பெரிய குச்சி. அப்ப தீப்பிடிக்க மேல அந்த ஒரு கட்டை எடுக்கிறதுக்கு ஒரு கட்டை குச்சி ஒன்று வச்சிருக்கேன், கூரையில செடி வச்சிருக்கேன். தூக்கிக்கிட்டே தெரியும். துணோடைய கலர்னா 1/2 மணி நேரம் அடிக்கும். ஆமா, அட்டினாலும் பிரிச்சிடும் கடைசியில். ஆனா அடுத்தவங்களை அடிக்க விடாது. அடுத்தவங்களை 6ஆவது படிக்கும் போது டீச்சர் என்னை அடிச்சு, அதனால ஸ்கூலுக்கே போல. அந்த டீச்சரோட சண்டை, 4 டீச்சர் ஒன்னா சேர்ந்து சண்டை கொடுத்து எங்க அம்மாட்ட ஜெயிக்க முடியல. போச்சு, சரி விட்டு போ. அன்னையில இருந்து அந்த டீச்சரு என்ன எழுதுனா ரைட்டு வேணும்னா போ, அதோட பள்ளிக்கூடம் போல. ஆனா நான் தப்பு பண்ணா எங்க அம்மா அடிக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணா நம்ம பிள்ளைய எதை அடிக்க முடியல. அப்ப அதுவே அறிவு சார்ந்து ஒரு படிக்காதவன் அது என்ன செஞ்சாலும் ருசியா இருக்கு, யாரும் சொல்லிக் கொடுக்கல. அது ஏன்னு கேட்டா அப்படியே மரபு மாறாமல் வந்தது. அதே எங்க அம்மா 3 பிள்ளைன்னு சொன்னல, அந்த 3 பிள்ளை பிறந்தது 13 வயசுக்கு உள்ளு வரும்போது அது என்ன செஞ்சு, எங்க அம்மா வந்து தான் பிள்ளைகளுக்கு என்ன போடுங்க, டாவணி போடுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா இன்னைக்கு வந்து என்ன பேருங்க அதுக்கு, ஷால், துப்பட்டா. பேரே அசிங்கமான பேரு, சரிங்களா? அன்னைக்கு அதுக்கு அது உண்மையான பேர் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னாக்க மாறாப்பு துணி, தன் மானத்தை பாதுகாக்கக்கூடிய துணி. 12 வயசு 13 வயசு ஆச்சுன்னா அந்த பிள்ளைக்கு போட்டு விட்டுருவாங்க. எங்க அம்மா போட்டு விட்டுச்சு. ஆனா எதுவும் யார்கிட்டமே படிக்கல, எழுத படிக்கல, ஒண்ணுமே செய்யல, சரிங்களா? அப்ப ஒன்னுடையும் உணர்ந்து பார்க்கும் பொழுது ஏன்னு கேட்டா அந்த மரபு மாறாமல் வாழ்ந்து இன்னைக்கு நம்ம படிச்சோம், அறிவியல் உயர்ந்தோம். என் மகனுக்கு 7ஆவது படிக்கும் போதே 4-5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. நான் பள்ளிக்கூடமே போல, 3 மாசம் 4 மாசத்துக்கு போவேன் ஒன்னுக்கு. ஆனா 3ஆவது படிக்கும் போது எல்லாமே படிக்க தெரியும், கடகடன்னு. நான் படிக்கிறத மயம் படிக்க மாட்டேன், சரிங்களா? அப்ப மிக மிக அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பு, அவருடைய அறிவும் தான் காரணம், சரிங்களா? இன்னைக்கு ஆகியனால நம்ம பிள்ளைகளை அவ்வளவுக்கு ரொம்ப எளிமையா விடும் போது நம்ம சொல்றதை கேட்கல. இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு போயிடுச்சுங்க, நிறைய சோழி கட்டப் சோழிக்கு போய் கடைசியில வரும் பருவத்துல அதுக்கெல்லாம் மாறிடும். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், சரிங்களா? என்ன பண்ணலாம்? அப்ப ஒரு மனுஷரை என்னைக்குமே அடிச்சு திருத்த முடியாது. அப்ப உங்களுக்கு மனசளவுலதான் திருத்த முடியும். மனசுல திருத்துறதுக்கு நாம என்ன பண்றது, சரிங்களா? என்ன பண்ணலாம்? அப்ப மகரிஷிங்க கூட்டிட்டு வந்து நிறைய பேர் பேசுறதை கேட்டிருக்கோம், நச்சிக்கிறதை கேட்டிருக்கோம். பயங்கரமா பேசினாரு. யாராச்சும் வீட்டுல பயன்படுத்தி இருக்கோமா? ஆனா அறிவித்திருக்கோயில்ல பேசினதை இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கு போனா அவங்க மறக்காம போவாங்க, இந்த இடத்த மறக்காம போவாங்க, சரிங்களா? அப்படிங்கும் பொழுது இதுக்கு நாம என்ன செய்யறது? மகரிஷி இந்த உடல்ல எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது நம்முடைய உயிர். நம்முடைய உயிர் எண்ணமாக இருக்கு, மனமாக இருக்குது, அனைத்துமாக உணரக்கூடிய சக்தியாக இருக்குது. அப்ப அந்த உயிர் சரியா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? அதான் மிக முக்கியம். இப்ப இந்த உடலை சரி பண்ணும். இந்த உடல்ல உடல் பெருசா உயிர் பெருசான்னா அன்னைக்கு மகான்கள் சொல்லிருக்க அந்த உயிர் உடலுக்கு வந்து மெய்யின்னு பேர் வச்சிருக்காங்க. மெய்யின்னு என்னங்க? அறிவு. அப்ப எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு? உயிருக்கு இருக்குது. ஆனா அந்த உடலுக்கு தான் மெய் என்று வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த உயிருக்கு தானே வச்சிருக்கணும், இந்த உயிர் தானே எல்லாத்தையும் உணருது. அப்ப இந்த உடலுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒண்ணுமில்ல, இந்த உடலுக்கு ஏன் வச்சிருக்கிறாங்க? ஒரு சின்ன உதாரணம். ரோட்டு வழி யாராச்சும் பழம் வித்துட்டு போறாங்க, வாழைப்பழம் வித்துட்டு போறாங்க, மாம்பழம் வித்துட்டு போறாங்க, ஏதோ ஒண்ணு வித்துட்டு போறாங்க. அவங்கள நாம என்ன சொல்லி கூப்பிடுவோம்? ஏன்னு கேட்டோம்னா அந்த பழத்தை கொண்டு போவதனால் அவரை பழக்காரன்னு கூப்பிடுறான். அதே மாதிரி ஆன்மா எனும் அறிவை இந்த உடல் சுமப்பதனால் இந்த உடலுக்கு மெய் என்று பொருள். ஆன்மா எனும் அறிவை இந்த உடல் சுமப்பதற்கு இந்த உடலுக்கு மெய் என்று பொருள். இப்ப உடலுக்கு வியாதி வருதா, உயிருக்கு வியாதி வருதா? உடலுக்கு தான் வருது. அப்ப அந்த உயிர் சரியா இருக்கும்னா என்ன செய்யணும்? உடலத்தையும் சரி வரும். அப்ப அந்த உடலை சரியாயிடுச்சுனாக்க அவருடைய உள்ளத்தை சரி பண்ணலாம். அந்த உள்ளம் என்ன சொன்னாலும் கேட்கும். அதுதான் மகரிஷி பயிற்சியை கொடுத்தாங்க. இந்த பயிற்சி பண்ணியாச்சுன்னா பாஸ்கர் ஐயா தான் சொல்லுவாங்க,
நான் 13 வயசு 14 வயசுல மன்றத்துக்கு போயிட்டு என்னை 3 தடவை விரட்டி விட்டாங்க. 18 வயசுல பேராசிரியர் ஆயிட்டேன். அப்படிங்கும் பொழுது யார் ஒரு மனுஷன் 15 நாள் பயிற்சி பண்ணா இந்த இது அவங்களுடைய அனுபவம் கிடைக்கும். 1 மாசம் பண்ணா நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே இது 1 வருஷம் பண்ணா நம்ம பயிற்சி பண்ணாம இருக்க முடியாது. 2 வருஷம் பயிற்சி பண்ணியாச்சுனாக்க நம்ம பயிற்சி பண்ணலாம்னா அதை இழந்தது மாதிரி இருக்கும். 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேல போயாச்சுன்னா இந்த மன்றத்துல இருந்து நம்ம அடிச்சு வெளியேற்றினாலும் போக முடியாது. சரியா? நாங்க வர்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். இங்க யாரும் வரல, பயிற்சி பண்ணல அர்த்தம். அப்ப இந்த உடலை, இந்த உயிரை, மனதை, எண்ணத்தை சரி பண்றதுக்குன்னா அதுக்கு ஒரே வழி பயிற்சி. சரிங்களா? நான் பிள்ளைகளை கண்டிக்க வேணாம், அடிக்க வேணாம், செய்ய வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நீங்க செய்யக்கூடிய பெரும் உதவி, இன்னைக்கு அந்த அக்கா வந்து பொண்ணு சேர்த்து விட்டுருக்காங்க, மிகப்பெரிய உதவி அதுதான். நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கொண்டு போய் உள்ள சேர்த்தீங்கனாலே அதுவே மிகப்பெரிய புண்ணியம். சரிங்களா? அக்காவுக்கு வேற இடம் இருக்கணும். நிறைவாக ஒரு பாட்டு பாடி அப்படியே நிறைவு. சரிங்களா? இதுவரை அமைதியாக தெரிய உங்களுக்கும் உங்களது அன்பு குடும்பங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு பாடலாக அப்படியே கண்கள் மூடி அப்படியே பாட்டாக வாழ்க வளமுடன். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன், நடந்தேன், உன்னை எண்ணி நினைத்து சென்றேன் பல இடங்கள், சிந்தனை விரிந்த பின் இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவெளியே காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரையே பகர்கின்றாய். இறைவெளியே காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரையே பகர்கின்றாய். பிறை முதல் சந்திரன் பொறுத்த முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொல்லலாம் உனையுள்ளே, குறையறிவை விரித்தால் கொல்லலாம் உனையுள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இருப்பு நிலை வெளியாய் இயக்க நிலை விண்ணாகி ஒரு பொருள் அத்தனையும் உருவான தருந்திட்டேன். இருப்பு நிலை வெளியாய் இயக்க நிலை விண்ணாகி ஒரு பொருள் அத்தனையும் உருவான தருந்திட்டேன். கருப்பொருள் காந்தமாகி கேட்டு கண்டுணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதே உணர்ந்த பின், திருப்பொருள் மனமாக திகழ்வதே உணர்ந்த பின் இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். பெரியக்க மண்டலம் பெரியதுதான் என்றாலும் ஒரு இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். பெரியக்க மண்டலம் பெரியதுதான் என்றாலும் ஒரு இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சிறியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெருமியப்பு, சிறியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெருமியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை, யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். அன்பும் கருணைமாய் அகன்ற நிலையுள்ளாய், அன்பும் கருணைமாய் அகன்ற நிலையுள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே, என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கலிந்தன உணர்கின்றேன். உனையின்றி உய்ய உலகுக்கோர் தொண்டு செய்வேன், உனையின்றி உய்ய உலகுக்கோர் தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க.